என்னங்க நடந்துச்சு? நான் மேட்ச் ஒண்ணும் பெருசா பார்க்கல. தூங்கி எந்திரிச்சு பார்க்குறேன், மாட்டி மகேந்திரன் டம்மு டம்முன்னு தரையில போட்டு தட்டுனதெல்லாம் வீடியோவா வந்துகிட்டு இருக்கு. என்ன ஆச்சு? அப்படின்னு கேட்கிறீங்களா? மேட்ச்ச பார்க்காதவங்க. மேட்ச்ச பார்த்தவங்க இந்த விஷயத்த சரியா கவனிக்காம விட்டீங்களா? பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் மை டியர் பட்டீஸ் ஹாய் ஃப்ரம் பாலா. நான் ஆரம்பத்திலேயே வீடியோல சொன்ன மாதிரி இந்த மேட்ச்ல இந்த விஷயங்கள பார்க்காம போனவங்க, இந்த மேட்ச்சையே பார்க்காம போனவங்க, இந்த மேட்ச்ல இந்த சம்பவம் நடக்கும்போது தண்ணி குடிக்கலாம்னு போனேங்க. ஆனா வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னவங்க எல்லாருக்குமே தான் இந்த வீடியோ. மாட்டடி மகேந்திரன் அவர் வந்து ஸ்லிப்ல நின்னுட்டு இருக்காப்ல. காரணம் 2 ஸ்லிப் ஃபீல்டர்ஸ் நின்னுட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் நம்மளுடைய அக்ஸர் என்னும் சிக்ஸர் அற்புதமா போட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கான காரணம் அவர் 2 விக்கெட் முக்கியமா எடுத்தாருங்கிறது தான். ஸோ பேக் டு பேக் 2 விக்கெட்டுகள் எடுக்கிறாப்ல. அற்புதமான பவுலிங்கை போடுறாரு. கீப்பர் கேட்ச் ரெண்டுமே விஜய் தம்பி விக்ராந்த் டம்முன்னு பிடிக்கிறாரு. 2 விக்கெட். 3வது விக்கெட்டுக்கு 2 ஸ்லிப் ஃபீல்டரை நிப்பாட்டி வச்சு லெக் கல்லியில் வேற நிப்பாட்டி வாடா 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 அப்படின்னு பேட்ஸ்மேனை திணறடிக்கும் போது கேட்ச் கைக்கு வருது. நம்ம மாட்டி மகேந்திரன் அதை கீழே போட்டுறாப்ல. ஓ மை காட். ஒரு ஹேட்ரிக் கிடைக்கிறதுங்கிறது ஒரு பவுலருக்கு எவ்வளவு கஷ்டமான விஷயம் தெரியுமா? அதுவும் ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்டில் ஒரு பேட்ஸ்மேன் வந்துட்டு நம்ம 3 தடவை டப்புன்னு ஒரே டீம்லேருந்து வரிசையாக கழட்டணும். நம்மக்கிட்ட ஹேட்ரிக் கிடைக்குதுங்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? அதை ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு கேட்கவும் முடியலைங்க. அதாங்க பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய பவுலர்ஸ் யாருனாலையுமே கேள்வி கேட்க முடியல. கேப்டனாக போயிட்டாப்புல என்னத்தை நம்ம பண்ணுறதுங்கிற மாதிரி பல்ல கட்டிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க எல்லாருமே தான் சொல்லணும். அந்த அளவுக்கு மாட்டி மகேந்திரன் ஒரு அற்புதமான கைக்கு வந்து ஈஸியான கேட்சை கீழே போட்டு அவரே ப்ரெசன்டேஷன் செரிமனியில் கூட சொன்னார், ஆமாங்க இது ஈஸியான கேட்சை நான் பிடிச்சிருந்துருக்கணும் அப்படின்னு. ஆனால் அது கேட்சை பிடிச்சிருக்கணுன்றதை விட பிடிக்காமல் போனதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? மாட்டி மகேந்திரன் என்ன பண்ணிட்டாப்புல அந்த கேட்சை கீழே போட்டு உருண்டு கீழே விழுந்த உடனே அங்கேயே அப்படியே தரையில் டம் 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 அப்படின்னு தட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஏய் புல்ல பிடிங்கி வேற எங்கேயாவது போட்டுறாத, மேட்ச் விளையாடணும் இங்கே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எல்லாருக்குமே. அந்த அளவுக்கு வந்து அவ்வளவு கோபமும் வந்து கடுப்பும் அவர் மேலே அவருக்கே வந்துருச்சு. இந்த கேட்சையாடா நான் விட்டேன் சை அப்படிங்கிற மாதிரி வந்து வெறுப்பாயிட்டாப்புல மாட்டி மகேந்திரன். இந்த கேட்சை விட்டதுக்கப்புறம் அந்த பால் இல்லைங்க, அந்த ஒரு 2 பால் முடிஞ்சு அடுத்த ஓவரும் போயிடுச்சு. அதுக்கடுத்த ஓவர் ஒரு 2-3 ஓவரை தாண்டி அவர் இன்னும் ஒரு நான் பிடிச்சிருந்துருக்கணும்டா எப்பட்றா விட்டேன் அப்படின்னு அவருக்கு அவரே தலையை அப்படியே ஆட்டிக்கிறாரு. சேன்றாரு. அப்புறம் என்னடானா தலையில் தட்டிக்கிறாரு, தலையை குனிஞ்சிக்கிறாரு, கண்ணை மூடிக்கிறாரு. அந்த அளவுக்கு வந்து அந்த ஒரு கேட்சை விட்டதுங்கிறது வந்து அவரால் ஏற்றுக்கவே முடியலை. எப்படியா யாராவது ஒருத்தன் ஒரு விக்கெட் எடுத்து அதை சரி செஞ்சு விடுங்களேன்டா, என் தலைவனை இந்த மாதிரி பார்க்க முடியலடா அப்படின்னு எல்லாரும் வருத்தப்படக்கூடிய அளவுக்கு வந்து மாட்டி மகேந்திரன் ரொம்ப சேடாக சுற்றிக்கிட்டு இருந்தாப்புல. அதுக்கப்புறம் எப்படியோ விக்கெட்டுகள்லாம் வந்துருச்சு வச்சுக்கோங்களேன். பட் என்ன அதுக்குள்ளே ஒரு பெரிய லாங் பார்ட்னர்ஷிப்பை போட்டு 2 பேரும் சடன்னு மேட்சை வந்து கையிலேருந்து தூக்கிட்டு போயிட்டாங்க வெளியே அந்த பக்கம். அதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம். பட் இருந்தாலும் வந்து நம்மளுடைய மாட்டடி மகேந்திரன் அவர்களுடைய ஒரு கேப்டனாக அவர் வந்துட்டு என்னென்ன செய்ய முடியுமோ அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பித்தார். அவர் ஒரு இதுவாக வந்து இந்த மேட்சை நல்லபடியாக ஆடி கொடுத்தாருன்னு தான் சொல்லணும். ஒரு பேட்ஸ்மேனாக சரி எல்லா விதத்துலையுமே வந்து மாட்டி மகேந்திரன் சரியான விஷயங்களை வந்து ஒரு குயிக் ஃபயர் இன்னிங்ஸ்லாம் ஆடி கொடுத்துருந்தாலுமே கூட ஒரு ஃபீல்டராக நீங்கள் இந்த இடத்துல பிடிச்சிருந்துருக்க கூடாதா மாட்டடி அப்படின்னு கேட்குறது வந்து நியாயமான விஷயம் தானே. ஏன்னா அவர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஸ்லிப் ஃபீல்டர் விட்டுட்டாரு இன்னைக்கு ஒரு நாள். இருந்தாலும் அதை எல்லாருமே வந்து அதுக்கப்புறமா போட்டு காட்டிக்கிட்டு இருந்தாங்க. இதுதான் வந்து நடந்த விஷயம். இதனால தான் மாட்டி மகேந்திரன் டம் 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 தரையில் தட்டி தன்னைத்தானே கெட்ட வார்த்தைகளில் காது கூசாத அளவுக்கு அவரே திட்டிக்கிறாரு. அது வேறு ஹிந்தியில் திட்டுறதெல்லாம் நமக்கு இப்போலாம் தெரிஞ்சு போயிருதா, ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுது நமக்கு. பென் ஸ்டோக்ஸ் அப்படின்னு சொன்னால் இப்போ எல்லாருக்குமே தெரியும் என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் அந்த மாதிரி சில வார்த்தைகள்லாம் அவரே திட்டிக்கிறது, அப்புறம் அது இது போட்டு ஏசிக்கிறது அவரே பண்ணிக்கிறாப்புல. எல்லாம் கிளியராக நமக்கு ஆடியோவில் நல்லா தெரியுது. வாய் லிப்ஸிங் மாப்பிள்ள அவர் லிப் மூமெண்ட்டை பார்த்தா அவனுக்கு இந்த வார்த்தை மாதிரி தான் தோணுது. இல்லைடா அவர் அந்த வார்த்தையை சொல்கிறார் அப்படின்னு ஆளுக்கு கெஸ் பண்ணுற அளவுக்கு கெட்ட வார்த்தைகள் அவ்வளோ திட்டிக்கிறாரு. என்ன பண்ணுறது, இதுக்கு நம்ம ஃபைனும் போட முடியாது. ஏன்னா அவர் திட்டுறது அவரே. அதனால் வாய்க்குள்ளே வர முனைவிக்கிறாரு, சத்தமாகவும் காதில் கேட்கலையா. அப்போ அதனால் வந்து அது இதுவாக தான் இருக்கும், நம்ம சொல்லவும் முடியாது. அப்படி தான் நடந்துச்சு. ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோ நான் வந்து பார்க்குறேன். அது வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பாலா. ஓகே பாய்.